ஓகே, அம்மா கிட்ட காணிக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். நான் வர பாருங்க. வா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? கோயிலுக்கு இங்கே தான் போக போகிறோம். பின்னாடி தரேன், பின்னாடி தரேன். நல்லா இருக்கா? என்னது நல்லா இருக்கா? காரு சரி, நான் அப்போ கோயிலுக்கு போயிட்டு வரேன். பை பை. வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் கன்னியாகுமரியா. சரி, ஓகே, இப்போ மத்தியானமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு டிரைவ் மாதிரி கன்னியாகுமரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஆன் த வே டு கன்னியாகுமரி. பீச்லலாம் இறங்க மாட்டோம், பட் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படி போயிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம். கன்னியாகுமரி மறக்காத, ஸ்கிரீனை மறக்காத. ஆக்சுவலி இங்கே கன்னியாகுமரிக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மிந்தி ஒரு 7 இல்லை 9 இயர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு கார் வச்சுருந்தோம். அப்போ வந்து நைட்டு வரும், சூப்பராக இருக்கும். அனுஷாலாம் வருவா. நைட்டு காரை வந்து ட்ராப் பண்ணிட்டு வர்ற வழியிலேயே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். இந்த ஏரியாவில் நைட்டு பீச்சுக்கிட்ட நல்லா இருக்கும். நல்ல ஒரு மெமரி. இனி அடிக்கடி சதீஷ்ட சொல்லியிருக்கேன், எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமும் கூட. நைட் வந்து அந்த பீச் தெரியாது, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்கும். சதீஷ் என்னை வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானடா? மகா மட்டும் போயிருந்தான்னு நினைக்கிறேன். மகா இருந்தாலும் இல்லை, மகாவும் பிறக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை, கல்யாணம் கழிஞ்ச புதுசில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து பீச் பக்கத்தில் வந்து சும்மா உட்காந்துருக்கேன். சதீஷ் வந்து கடையில் தண்ணி பாட்டில் வாங்க போயிருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷமாகவே நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அது வந்து நடந்தது வந்து ட்ரூலி பிளஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கார் வாங்குறது ரொம்ப கிட்டத்தட்ட வருஷங்களாவே பிளான் பண்ணி அதுக்குன்னு சேவிங்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு கனவு வந்து நனவான மாதிரி இருக்கு. இந்த கார் வந்து வாங்கிட்டு இதுல உட்காந்து டிரைவ் பண்ணும்போது ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பினஸ், நம்ம வந்து நம்மளோடது அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ரொம்ப வருஷமா இதே மாதிரிதான் எனக்கு வீடு வாங்கும் போதும் இருந்துச்சு. ரொம்ப வருஷமா அதுக்கு நான் ஆசைப்பட்டு சேவிங்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது நடந்து அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுல, அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த கார்ல நாங்க வாங்கிட்டு இப்போ இந்த இதுல டிரைவ் பண்ணும்போது எனக்கு இருக்கு. ஸோ இந்த ஹாப்பினஸ் நான் வந்து நிறைய பேர் வந்து வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, கார் வாங்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், உங்களோட அந்த ஆசை வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு. இந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன், விஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நடக்கும். நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கான்ஸ்டன்டா உழைச்சிட்டே இருங்க, உழைப்பு போடுங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூஸா பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டது வந்து நிறைவேறும். ஓகே, ஸோ இந்த டைம்ல எனக்கு வந்து இதை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணேன்.
ஓகே அம்மா என்ன பண்ண கத்திரிக்காய் அழுதுடுச்சு. அம்மா வந்து கொஞ்சம் ஏதோ சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? எங்க போச்சு மகா? டிங்கு டிக்கா டிங்கு டிக்கா டிங்கு டிக்கா டிங்கு டிக்கா டிங்கு டிக்கா டிங்கு டிக்கா. அமுக்க கூடாது ரொம்ப. கை எடுங்கள. நான் வச்சிருந்தாதான் நீங்க 2 பேரும் வந்து கொஞ்சுவீங்களா? அப்படிதானே மக்கா மித்ரா? அப்படிதானே அவ யோசிக்கா. ஆமா பெரியம்மா, அப்படிதான் பெரியம்மா, நான் யோசிச்சு சொல்லி அப்படின்னு சொல்லுவா. அப்படிதானடி தங்கம்? அவ வீடியோல நேரம் பார்க்கறதுதான் அழகா இருக்கு. வீடியோலோடயா? அது வீடியோல வித்தியாசமா இருக்கும் பாப்பா, நேர்ல வித்தியாசமா இருக்கும். நீங்க 2 பேரும் அப்படிதான் இருப்பீங்க. அப்படிதானே மைக்கி? மைக்கி இப்ப விளையாடுங்க போங்க. அக்கா வீடியோ எடுக்காதக்கா. அம்மாவையும் பாப்பாவையும் சேர்த்து வீடியோ எடு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. அப்ப அம்மை பெருமை கிட்ட பாக்கும்போது மித்ரா வந்து சுண்டலி போல இருப்பான். அப்படிதானே? சுண்டலி போலதானே இருக்கா? நானே திங்க் பண்ணிட்டு இருந்தேன், இது கேர்ள் தான். நீ இது கேர்ள் தான். தள்ளுங்கப்பா. சிரிக்கா அப்படியா? அவளுக்கு இந்த மாதிரி டம்மில பெருமைக்கு மேல போடும்போது நல்ல மெத்தை மாதிரி இருக்குமா? நல்ல மெத்து மெத்துன்னு சிரிக்கா. சிரிச்சுட்டே இருக்கா. நீ பண்ண முடியாது, பெரியம்மா தானே மெத்த, நீ மெத்த இல்ல. நீ தட்டன் மடிப்பிய, மெல்ல தட்டு. சரி என்ன சாப்பாடு? Somebody is coming. Who is coming? சொல்லாத. Surprise. பெரியம்மா, பிரேமா குமாரசாமி, hi. How are you? Fine. மகிமா பிள்ளைகள் இருந்தாலே அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவனுக்கு அது ஒரு எப்படி சொல்லுறான்? அவனுக்கு வரணும், வந்து எல்லாரும் இருக்கணும் அவன் கூட. இதுல இருப்பா அங்க உட்கார இடம் இல்லை அவனுக்கு தெரியாது. நீ எல்லாம் சேர்த்து மகிமா எப்படி இருக்கோம்க்கா? வேற யாரையும் நேற்று இவா இருக்கா. ஸோ நாங்கள் இப்போ ப்ளே டைம் பண்ண போகிறோம். ஸோ இதான் எங்கள் ப்ளே இடம். மஹி ஹாய் சொல்லு. ஓகே, ஸோ யார் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னா இதெல்லாம் நாங்கள் எடுத்து உள்ள வச்சுட்டு இந்த வீடை மட்டும் வச்சுக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் நாட்டி சராச்சித்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் இது அங்கே கிடச்சி மஹி உங்களை கனி நான் அந்த ஸ்கர்ட்டை விட்டு. சரி ஸ்கர்ட்டை போடு. இது வந்து எப்படிதான், ஐயோ இது ஒரு டால் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது நாங்கள் இந்த பவு இது கம்மலை எடுத்து இந்த மாதிரி லைட் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இவங்களே எப்படி தூங்க வைப்போம். அம்பரலா. ஆமாம், இவளுக்கு வந்து இவளுக்கு வந்து இந்த மாதிரி பின்னாடி அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். இவளுக்கு வந்து அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். அவளுக்கு வந்து ஒரு பெரிய பஃபி ஸ்கர்ட் மாதிரி. அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட இது. எனக்கு ப்ளூ பிடிக்கும், மஹிக்கு பிங்க் பிடிக்கும், அதனால் அவளுக்கு பிங்க்கு. அதுக்கப்புறம் நான் ப்ளூ. இதுதான் ஸ்டோர் ரூம். இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வச்சு அப்படி க்ளோஸ் பண்ணி இதை இப்படி போட்டுட்டு கொண்டு போகலாம். நான் ஃபுட்டெல்லாம் எடுக்கிறேன், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம்,
நான் வந்து அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணலாம். சரி, இப்போ நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். இங்கே ஐயோ மஷி தெரியனா? தெரியும். நின்னுங்க அடிக்க. அம்மா ஃபோன் கீழே வந்துடக்கூடாது. நான் அந்த கடையில் டிக்கிக்குள்ள போகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் மஷி விளையாடுறது தான் பார்க்க போறீங்க. மஷியை வச்சு பாருங்க. இங்கே இருங்க பேபியை. இது நாங்களே சாக்ஸ் வச்சு பண்ணி வச்சிருக்கோம். நான் தான் பண்ணேன். அம்மா வந்து மாஸ்டர் செஃப்ல வந்து இதெல்லாம் இதை வாங்கி கொடுத்துருக்கா. அப்போ இது மகன் ஆச்சுக்கிட்டாரு. அடுத்தது என்னோட பர்த்டேக்கு ஒரு பேபி வாங்கிச்சு. அதே நான் ஆச்சுக்கிட்டா சொல்லுவா. எப்போ அவளுக்கு அவள் பேபியை கொடுத்துட்டேன். இப்போ நான் எடுக்கவே இல்லை. இவளும் எடுக்க மாட்டா. என் கூட தான் வந்து சண்டைக்கு வருவான். நான் இப்போ எடுத்ததே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் இருந்து ஃபர்ஸ்ட் வாங்கணும்னா எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விட்டேன். அதுக்கப்புறம் மஹிக்கு பர்த்டேக்கு எனக்கு கொஞ்சம் கலர் பென்சில்லாம் வாங்கி கொடுத்தாப்பா. மஹி, நம்ம டிராயிங் பண்ணுவோமா? டிராயிங் உன் வீடை அரேஞ்ச் பண்ணும். ஐயோ, என் பார்பியை மெயின் கேரக்டரை உள்ள வைக்காம நான் வீடை பூட்டிட்டேன். குக்கியை டாகுன்னு நினச்சிட்டான். அவன் எங்கள் குக்கி கிரீமை பாருங்க, பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. வீடை நானே தச்சுட்டேன். கிரீம் தூங்கிட்டு இருக்காதுக்கு. கிரீமுக்கு என்ன கவலை இல்லை, கினிபிக்கு என்ன கவலை? நம்மக்கிட்ட மாட்டினாதான் கவலை. ஓகே, மஷி தெரியுதா? மஷியை தெரியுதா உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக விலாக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கல. ஸோ மேபி அக்டோபர்லேருந்து உங்களுக்கு ரெகுலர் விலாக்ஸ் வரும். இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து நான் ஒரு 2 days முன்னாடி செஞ்சது. இதுக்கு பேர் வந்து ஹனி பன்னீர். என் பிளாகில் ஹனி சிக்கன் ஒரு ரெசிபி உண்டு. அதை இன்ஸ்பயர் பண்ணி ஹனி பன்னீர் வந்து பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் பேட்டருக்கு 3 tablespoon மைதா மாவு, அதுக்கு டபுள் பங்கு வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர், தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இதுதான் வந்து அவுட்டர் பேட்டர். ஸோ நீங்கள் வந்து இந்த கோபி மஞ்சூரியன், சில்லி பன்னீர் எல்லாத்துக்குமே இந்த பேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அவுட்டர் இது வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். அது கிறிஸ்பியாக வரக்கூடியதுக்கு ட்ரிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். அப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல முறுமுறுன்னு வரும். இப்போ வந்து நான் இது என்னோடய ஹோம்மேட் பன்னீர். இதை வந்து நல்ல ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு டாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பேட்டர் வந்து ஒட்டும் இந்த பன்னீரில். இப்போ அந்த பன்னீரை எடுத்து நம்மளோட பேட்டரில் போட்டுட்டு டிப் பண்ணி நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். உங்களுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு 2 minutesல. திருப்பி ஆயிலை வந்து கொஞ்சம் ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி திருப்பி போட்டு டபுள் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த டெக்னிக் வந்து நான் என்னோடய கொரியன் சிக்கனுக்கு ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்து இருக்கும். உங்களுக்கு ஹோட்டல்லலாம் கூட அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தடவை ஃப்ரை பண்ணி வச்சுப்பாங்க. திருப்பி ஆர்டர்ஸ் வரும்போது மறுபடியும் அதை வந்து டக்குன்னு ஹை ஃப்ளேமில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அதனால தான் ஹோட்டலில் உள்ள அந்த சில்லி பன்னீர், கோபி மஞ்சூரியன் அதெல்லாம் அதில் ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பன்னீரை வந்து நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த பன்னீருக்கு பதில் இதை வந்து சிக்கனில் பண்ணலாம். சிக்கனில் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரில் பண்ணலாம், ஹனி காலிஃப்ளவர் அப்படின்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பொட்டேட்டோவில் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். இப்போ வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஹனி பன்னீரோட சாஸ் வந்து ரெடி பண்ணலாம். அது வேறு ஒன்றுமே இல்லை. ஹனி, டொமேட்டோ கெச்சப், கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் தண்ணி, அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹனி சிக்கனோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதே ரெசிப்பியில் சிக்கனுக்கு பதில் நீங்கள் வந்து பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட்
டோட்டலி இந்த சாஸ் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பீங்க, ஹனி வந்து ஹீட் பண்ணலாமா, ஹீட் பண்ணால் பாய்சன் ஆகிடும்னு. ஹனி ஹீட் பண்ணால் பாய்சன் ஆகாது, எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. ஹீட் பண்ணால் அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து போயிடும். பட் டோட்டலி நம்ம இதை வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து பெனிஃபிட்ஸ்க்கு வேண்டி சாப்பிடல, ஜஸ்ட் டேஸ்ட் அண்ட் அதோட ஃப்ளேவருக்கு வேண்டி தான். ஏன்னா நிறைய ரெசிபீஸ் இருக்குது, ஹனியை குக் பண்ணி கேக்கில் ஆட் பண்ணுவாங்க, குக்கீஸில் ஆட் பண்ணுவாங்க, கிரனோலா பாரில் ஆட் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயுமே ஹனியை ஹீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஹனியோட அந்த பியோர் மெடிசினல் பெனிஃபிட் ஹீட் பண்ணால் போயிடும். மற்றபடி அது வந்து பாய்சன் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஹனி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு சிரப் மாதிரி ஆயிடுச்சு. சிரப் ஆனதுக்கப்புறமாட்டு நீங்கள் அந்த ஃப்ரை பண்ண பன்னீரை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹனி பன்னீர் வந்து ரெடி. அவ்வளோ சிம்பிளான டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலி. ஏன்னா இது வந்து ஒரு லைட் ஒரு ஸ்வீட்னஸ் வருமா, அதனால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஹனி யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் டிஷ் ஹனி பன்னீர் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டு மேலே லைட்டாக எள்ளு போட்டு நீங்கள் வந்து மேலே கார்னிஷுக்கு வந்து எள்ளு மட்டும் போட்டால் போதும். இது ஒரு ஆப்பிடைசராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸ்டிக்கியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பன்னீர் வந்து இன்னுமே வந்து கிறிஸ்பியாகவே தான் இருக்கும், என்ன தான் கூலானாலுமே. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளை கழிச்சு உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடி உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.